நேக்கட் பைக்ஸ், ஃபேரிங் இல்லாத ஸ்போர்ட்டியான பைக்ஸு மார்க்கெட்டில் நிறைய அப்படி கொட்டி கிடக்குது. எதை வாங்குறதுனே தெரியல. பிடிச்ச பைக்கு பட்ஜெட்டில் இல்லை, பட்ஜெட்டில் இருக்கிற பைக்கு நமக்கு பிடிக்கல. எப்படி டெசிஷன் எடுக்கிறது இன்னைக்கு சொல்கிறேன். 145cc கம்மியாக இருந்து மைலேஜை அள்ளித்தர மனிதருள் மாணிக்கமான ஸ்ப்ளெண்டர், ஷைனி, டிஸ்கவரி, சிடி, ரேடியான், நீங்கள் எல்லாம் நல்லவங்க. உங்கள் நல்ல மனசுக்கு அன்பான மனிதர்கள் ஓடி வந்து உங்களை வாங்குறாங்க. அதனால் நீங்கள் இந்த வம்புக்கு வர வேணாம். ஸோ இந்த சிசி வாரியாக பிரிக்காமல் 1.65 lakhsக்குள்ளே என்னென்ன வண்டிலாம் நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்னு ஒரு சின்ன கிளாஸாக எடுத்துகிட்டு வருவோம். டாமினார் நேக்கட் ஸ்போர்ட்ஸ் இல்லைப்பா, அது ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர். இது லிஸ்ட்டில் வரேன்னு போன வருஷம் நிறைய பேர் போன வருஷம் லிஸ்ட்டில் பயங்கரமாக ஃபீல் பண்ணிங்க. உங்களுக்காகவே ஸ்பெஷலாக காலையில் டைப்ஸ் ஆஃப் பைக்ஸ் பற்றி கிளாஸ் எடுத்துக்கிறேன். லிங்க் வேணால் போடுறேன், அதை வேணால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி சேனல் புதுசுனா என் பேர் அருண். வீக்கில் ரைட் போவோம், அந்த வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கிரைபர்ஸ் அதை பார்த்து நல்லா தன்பா கமெண்ட் பண்ணுவாங்கன்னா அது கமெண்ட் வச்சுன்னு ரிப்ளை பண்ணி நாட்டு குத்தின்னு நாங்கள் அப்பப்போ மீட் பண்ணின்னு லேட்டஸ்ட்டாக கொல்லியில் மீட் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுன்னுக்கிறேன். ஸோ நாங்கள் அப்படி ஜாலியாக இருப்போம். உங்களுக்கும் பைக் ரைட்ஸ், ட்ராவல் vlog, மோட்டோ vlog இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலில் மைண்டில் வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தென் தட் என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? ஓகே, நிறைய பைக்ஸ் இருக்குது. டக்குன்னு முடிக்கணும். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு 1,22,000 உங்களாண்ட இருக்குதா? வாங்க ஒரு லெஜெண்டை இன்ட்ரோ பண்ணுறேன். காலத்தால் ஒரு சில விஷயத்தை அழிக்கவே முடியாது. அது மாதிரி தான் பல்சர்ன்ற ஒரு பிராண்ட் நேம். மீட் த ஒன் அண்ட் ஒன்லி பல்சர் 150. 149.5cc BS6 compliant fuel-injected air-cooled engine, 13.8 bhp at 8,500 rpm and 13.25 Nm at 6,500 rpm. ஒரே ஒரு சிலிண்டரு, 56 mm போரு, 60.7 mm ஸ்ட்ரோக்கு, 2 வால்வு, 9.8:1 compression ratio. இன்னும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 0.5 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 5-speed gear box, wet multiplate clutch, 15 liter fuel tank, ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ் இன்னும் ஒரு 48 km/லிட்டர் வரும்னு நினைக்கிறேன். அப்போது ரைடிங் ரேஞ்சு 720 km/h ஃபுல் டேங்க்கு. சென்னையில் வண்டி எடுத்தா அப்படியே கன்னியாகுமரிலாம் தாண்டி போய் கடல்லே ஊந்துடலாம், அந்த அளவுக்கு அதில் மைலேஜ் இருக்குது. 280 mm டிஸ்க்கு முன்னாடி, 230 mm டிஸ்க்கு பின்னாடி, டியூவல் பிஸ்டன் கேலிப்பர், அலாய் வீலு, டியூப்லெஸ் டயரு, முன்னாடி பின்னாடி 17 inch வீலு, சஸ்பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, ட்வின் ஷாக் அப்சார்பர்ஸ், கேஸ் ஃபில் கேனிஸ்டர்ஸ் பின்னாடி அண்ட் ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் 37 mm ஃபோர்க்கு. வண்டியோட வெயிட்டு வெறும் 180 கிலோ தான் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸு 165 mm. இது எல்லாமே அசம்பிளியாகி இப்போ உட்கார்ற இடம் ஒரு சூப்பரான டபுள் கிரெடில் ஃப்ரேம். ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி 5 வருஷம் ஆர் 75,000 km விச் எவர் கம்ஸ் ஃபர்ஸ்ட். அண்ட் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. இது ஒரு சிம்பிளான ஒரு லெஜெண்ட். குட் ஸ்டப்ஸ்ன்னு இந்த வண்டியில் என்ன எடுக்கலாம்? இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் குட் அண்ட் நல்ல சர்வீஸ் ரீச்சு அண்ட் சீப் டு மெயின்டைன். பேக் ஸ்டப்னு பார்த்தா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கிளஸ்டர் எல்லாம் ஓல்டு, வண்டியோட டிசைன் ஓல்டு அப்படின்னு. பட் பரவாயில்ல, நான் சொல்கிற ஓல்டு இஸ் கோல்டுன்னு. ஆனால் என்ன, டயரை பாருங்கள், பின்னாடி இருக்கிற டயரு அது ஒரு மாதிரி ஸ்கின்னியாக இருக்கும். அதுதான் இந்த வண்டியோட ப்ளஸ் அண்ட் மைனஸு. ஓகே, இது செட் ஆச்சா? செட் ஆகலையா? ஓகே, இது செட் ஆகலனா பரவாயில்ல. இந்த லெஜெண்ட் பிடிக்கலன்னா இன்னொரு லெஜெண்ட் வச்சுக்கிறேன் கையில். ஜஸ்ட்டு 8,000 rupees தான் எக்ஸ்ட்ரா. 1,30,909 rupees on road, the historic rival of Pulsar, the one and only the Apache RTR 160. 159.7cc BS6 compliant fuel-injected air-cooled engine, 15.31 bhp at 8,400 rpm and 13.9 Nm at 7,000 rpm. Single cylinder, 62 mm bore, 52.9 mm stroke, 2 valve engine and 10:1 compression ratio. 5-speed gearbox, wet multiplate clutch, 12 liter fuel tank, owner reported mileage ஒரு 45 km/லிட்டர் வரும். ஸோ ரைடிங் ரேஞ்சு ஏன்னா ஒரு வாட்டி நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா சென்னையில் ஆரம்பித்து மதுரையெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் போகலாம், நாகர்கோவில் வரைக்கும். அண்ட் டாப் ஸ்பீடு 107 km/h வரைக்கும் வைப்ஸ் இல்லாமல் எடுத்துன்னு போகும் உங்களை. சிங்கிள் சேனல் ABS, 270 mm டிஸ்க்கு முன்னாடி, 200 mm டிஸ்க்கு பின்னாடி, டியூவல் பிஸ்டன் கேலிப்பர்ஸ், அலாய் வீல்ஸு, டியூப்லெஸ் டயர்ஸு அண்ட் 17 inch வீல்ஸு முன்னாடி அண்ட் பின்னாடி. Telescopic with hydraulic dampers, 105 mm stroke suspension frontல and monotube inverted gas fill shock MIG with spring aids back suspension. வண்டியோட வெயிட்டு பல்சர் 150 விட 10 கிலோ கம்மி, வெறும் 140 கிலோகிராம் தான். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm, பல்சரை விட 15 mm ஜாஸ்தி. அண்ட் ஹைட்டு 790. ஸோ ஷார்ட் ரைடர்ஸ்க்கும் ஓரளவுக்கு சூட்டபுளாக இருக்கும் இந்த வண்டி. இந்த மொத்த அசம்பிளியும் டபுள் கிரேடில் சிங்க்ரோ ஸ்டிஃப்ன்ற ஒரு ஃப்ரேமில் எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சுருப்பாங்க. வண்டியை ஓரளவுக்கு அது காமன் கம்போஸ்டாக வச்சுருக்குது ஹேண்ட்லிங்கில். என்னை பொறுத்த வரைக்கும் RTR ஒரு சூப்பர் ஹேண்ட்லிங் சிட்டியில். அண்ட் 5 years ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி அண்ட் 60,000 km விச் எவர் கம்ஸ் ஃபர்ஸ்ட். அடிஷ்னல் ஃபீச்சர்னு பார்த்தா இது ஒரு ரேஸ் டியூன்டு ஃபியூவல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் த கிளைட் த்ரூ டெக்னாலஜி.
டிராஃபிக்கில் உங்களோட கான்ஸ்டன்ட் கிளச் கியர் அண்ட் ஆக்சிலரேஷன் அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் அப்பாற்பட்டு நீங்கள் கிளச்சை ரிலீஸ் பண்ணதோ வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஒரு 0 to 5, 5 to 10, 10 to 15 up to 20 km/h வரைக்கும் அப்படியே கிளைட் ஆகும் இந்த வண்டி. டிராஃபிக்கில் இந்த ஃபீச்சர் வேறு லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் குட் திங்ஸ்ன்னு பார்த்தா குவைட் நிம்பிள் ஆன் த கார்னர்ஸ் அண்ட் இன்ஜின் செம்ம ஸ்மூத் அண்ட் பொட்டன்ட் அண்ட் ஓவராலாகவே வண்டியோட ஹேண்ட்லிங் சும்மா வேறு லெவலில் இருக்கும். பேட் ரோட்ஸில் கூட உங்களால் இது எஃபெக்டிவாக மென்யூவர் பண்ண முடியும். நல்ல ஷாக் அப்சார்பர்ஸ். பேட் ஸ்டெஃப்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைனு கொஞ்சம் ஓல்டு டிசைன் மாதிரி உங்களுக்கு தெரியும். பழைய அப்பாச்சிக்கும் புது அப்பாச்சிக்கும் கொஞ்சமாக தான் அவங்க டிசைன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் அப்பாச்சி RTR 160 2V தான் ஃபீச்சர் கம்மி. ஓகே, இது செட் ஆச்சா செட் ஆகலையா? இது செட் ஆகலைன்னா ஹீரோவில் எக்ஸ்ட்ரீமாக ஒரு பைக் இருக்குது. பேரே எக்ஸ்ட்ரீம் தான், எக்ஸ்ட்ரீம் 160R. அப்பாச்சி விட்ட வெறும் 2000 ரூபாய் தான் ஜாஸ்தி. 1,31,723 rupees on road. The Extreme 160R. 163cc BS6 compliant fuel injected air cooled engine, 15 bhp at 8,500 rpm and 14 Nm torque at 6,500 rpm. Single cylinder, 57.3 mm bore, 63.3 mm stroke, 2-valve engine, 9.8:1 compression ratio, 5-speed gearbox, wet multiplate clutch, 12-liter fuel tank and 48 km/L owner reported mileage. அப்பனா range ஒரு 576 km/tank வரும். and top speed ஒரு 105 லேருந்து 110 வரைக்கும் வைப்ஸ் இல்லாமல் நீங்கள் இந்த வண்டியை என்ஜாய் பண்ணலாம். சிங்கிள் சேனல் ABS, 276 mm டிஸ்க்கு முன்னாடி அண்ட் 130 mm டிஸ்க்கு தான் பின்னாடி. ரியர் பிரேக்கு ஒரு மாதிரி தான். ஃப்ரண்ட்டு 2 piston caliper அண்ட் ரியரில் சிங்கிள் piston caliper. அலாய் வீல்ஸு, டியூப்லெஸ் டயர்ஸு, முன்னாடியும் பின்னாடியும் 17-inch வீலு. டெலிஸ்கோபிக் 37 mm டயா வித் ஆன்டி ஃப்ரிக்ஷன் புஷ் முன்னாடி அண்ட் 7-step ரைடர் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் பின்னாடி. வண்டியோட மொத்த வெயிட்டு 138.5 kg தான் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸு 167 mm. அண்ட் சீட் ஹைட்டு 790. ஸோ ஷார்ட் ரைடர்ஸ்க்கு பக்காவாக இருக்கும். டால் ரைடர்ஸ்க்கு நீங்கள் 6 feet இருந்தீங்கன்னா இந்த வண்டி எடுக்காதீங்க, அது ஒரு ஜோக்காக இருக்கும். இந்த வண்டியோட மொத்த அசம்பிளியும் ஒரு அழகான டியூப்ல டைமண்ட் சாசியில் திரும்பி உட்கார வச்சுருப்பாங்க. பைக்கோட ஹேண்ட்லிங் டிராஃபிக்கில் நல்லாயிருக்கும். ஹைவேஸில் கொஞ்சம் லைட்டாக ஒதுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இந்த வண்டி ஓன் பண்ணியிருந்தீங்கன்னா ஹைவே பர்ஃபார்மன்ஸ் பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 5 years ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி ஆர் 70,000 kilometers which ever comes first. அண்ட் அடிஷ்னல் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்சென்ஸ் டெக்னாலஜி இதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. மீனிங் ஒரு காம்பினேஷன் ஆஃப் சென்சர்ஸ் வண்டியோட ரைட் டேட்டாஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி வண்டியோட ஓவரால் ரைடபிலிட்டி, டியூரபிலிட்டி, சேஃப்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸை, ஃபியூவல் எக்கானமியை எல்லாத்தையுமே மேக்ஸிமம் பாசிபிள் இது வந்து கொடுத்துருமா. சொஃபிஸ்டிகேட்டாக இருக்குது கேட்கறதுக்கு. பட் ரியல் லைஃப்பில் எப்படி இது அப்ளை ஆகுதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் நான் ஆர்வமாக இருக்கிறேன். குட் ஸ்டஃப்னு பார்த்தா இந்த வண்டி சிட்டியில் ஓட்டுறதுக்கு செம ஃபன்னாக இருக்கும் அண்ட் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்குது. பேட் ஸ்டஃப்னு பார்த்தா இந்த வண்டியோட பில்லியனை பாருங்கள், எங்கே உக்காருவாங்க. அண்ட் பேசிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் தான், ஃபேன்சி அதில் எதுவுமே இல்லை. ஆனால் விலை மட்டும் 1.3. எப்போ உங்களுக்கு இதுவும் செட் ஆகலைன்னா அப்பாச்சியில் ஒரு 180cc ஒன்று இருக்குது. எக்ஸ்ட்ரீமை விட 5,000 ரூபாய் தான் ஜாஸ்தி. 1,35,983 rupees ஆன் ரோடு. கில்லாடி அவர். 177.4cc BS6 compliant fuel injected oil cooled engine, 16.56 bhp at 8,500 rpm and 15.5 Nm at 7,000 rpm. Single cylinder, 62 mm bore, 58 mm stroke, 2-valve engine, 10.1:1 compression ratio, 5-speed gearbox, wet multiplate clutch, 12-liter fuel tank, 41 km/L தான் மைலேஜ். ரைடிங் ரேஞ்ச் அப்போ ஒரு 492 km/tank வரும். வண்டியோட டாப் ஸ்பீடு ஒரு 113 km/h வரைக்கும் உங்களுக்கு வைப்ஸ் இல்லாமல் எத்தனை போக அவர் ட்ரை பண்ணுவாப்பில். சிங்கிள் சேனல் ABS, 270 mm டிஸ்க்கு முன்னாடி, 200 mm டிஸ்க்கு பின்னாடி, டியூவல் பிஸ்டன் கேலிப்பர், அலாய் வீல்ஸு, டியூப்லெஸ் டயர்ஸு, முன்னாடி பின்னாடி 17-inch வீல்ஸு. டெலிஸ்கோபிக் ஃபோர்க்கு ஃப்ரண்ட்டில், மோனோ டியூப் கேஸ் இன்வெர்டட் ஃபில் ஷாக்ஸ், MIG வித் ஸ்ப்ரிங் 8 பின்னாடி அண்ட் 141 kg தான் இந்த வண்டியோட ஓவரால் வெயிட்டு அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸு 170 mm அண்ட் 790 இந்த வண்டியோட சீட் ஹைட்டு. ஸோ குள்ளமான மனிதர்களா இந்த அப்பாச்சிலலாம் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, நமக்கு கொஞ்சம் செட் ஆகும் அந்த வண்டி. அண்ட் இந்த மொத்த அசம்பிளியும் டபுள் கிரேடில் சிங்க்ரோ ஸ்டிஃப் அப்படின்ற ஒரு சஸ்பென்ஷன் எடுத்து வந்து உட்கார வச்சிருப்பாங்க. ஹேண்ட்லிங்கில் வேறு லெவலில் இருக்கும். 5 years ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி ஆர் 60,000 kilometers whichever hits you first. அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரேஸ்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன், கிளைட் த்ரூ டெக்னாலஜி, இது என்ன நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அண்ட் குட் ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தா செம்ம டார்க்கியாக இருக்குது இந்த இன்ஜின். ஸோ முருகனே புசுக்குன்னு ஓடும் அண்ட் ஈஸி டு ரைட் இந்த சிட்டி. அண்ட் ABS வித் ரியர் லிஃப்ட் வீல் லிஃப்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷனோட
பேட் ஸ்டஃப்னு பார்த்தா இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் பிரேக்ஸு ஒரு மாதிரி சீக்கிரமாக ஃபேட் ஆகிடும் ஃப்ரீக்வெண்ட் யூஸில். அதாவது நார்மல் பைக்ஸை விட இது சீக்கிரமாக ஃபேட் ஆகிடும். மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் யூசர்ஸ் கிட்ட கூட போய் கேட்டு பாருங்கள். அவங்க இந்த பாயிண்ட்டை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க நெகட்டிவாக. இவரும் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா ஒரு 4000 ரூபாய் ஜாஸ்தியில் யமஹாவில் ஒரு ஆள் இருக்கிறாரு. FZS F5 லேட்டஸ்ட்டாக டீலக்ஸ் வெர்ஷன்லாம் வேறு விட்டுக்கிறாங்க. இந்த வண்டி மேலே நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. 1,39,622 rupeesக்கு இந்த வண்டி இதை விட விலை கம்மியான வண்டியை விட பவர் ஃபிகர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்ஜின் லைஃபு FZ அண்ட் ஃபேசர் பைக்கு 2008 வாங்கினவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள். இப்போ வரைக்கும் வண்டியை நீங்கள் மாடு மாதிரி அடித்து ஓட்டினாலும் வண்டி இன்றைக்கும் கன்னாட்டம் ஓடும். நீங்கள் வேணால் நாங்கள் FZS டீலக்ஸில் ஒரு வண்டி ஒன்று பண்ணிக்கிற ரிவ்யூ, அதை வேணால் கமெண்ட்ஸில் போய் பாருங்கள். அந்த வண்டி அப்படியே புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. அதை புரியாதவங்க அதை காரி துப்பியிருப்பாங்க. ஓகேப்பா, இந்த வண்டி பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் கேளுங்க. 149cc BS6 compliant fuel injected air cooled engine, 12.2 bhp தான் at 7250 rpmலயே and 13.3 Nm தான் and at 5500 rpm. Single cylinder 57.3 mm bore, 57.9 mm stroke, 2 valve engine, 9.6:1 தான் compression ratio, very humble performance and 5 speed gearbox, wet multiplate clutch, 13 liter fuel tank and 45 km/L mileage, riding range ஒரு 585 km per full tank, டாப் ஸ்பீடு ஒரு 110 km/h வரைக்கும் வைப்ஸ் இல்லாமல் அவர் பர்ஃபார்ம் பண்ணுவார். அண்ட் சிங்கிள் சேனல் ABS, 282 mm டிஸ்க்கு முன்னாடி, 220 mm டிஸ்க்கு பின்னாடி, டியூவல் பிஸ்டன் கேலிப்பர்ஸ் அண்ட் அலாய் வீல்ஸு, டியூப்லெஸ் டயர்ஸு, முன்னாடி பின்னாடி 17-inch வீல்ஸு, முன்னாடி டெலிஸ்கோபிக் ஃபோர்க்கு அண்ட் பின்னாடி 7 step adjustable monocross suspension. வண்டியோட ஓவரால் கர்ப் வெயிட்டு 135 கிலோ தான். One of the lightest that you can find. And ground clearance 165 mm. Seat height 790. ஸோ குள்ளமான மனிதர்களுக்கும் கரெக்டாக இருக்கும், ஒரு மாதிரி மீடியமாக இருக்கிறவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும், 6 அடி மேலே இருக்கிறவங்களுக்கு வானப்பா கொஞ்சம் ஜோக்காக இருக்கும். அண்ட் மொத்தமாக இந்த அசம்பிளி ஒரு டைமண்ட் டைப் ஃப்ரேமில் எடுத்துன்னு போய் உட்கார வச்சுருப்பாங்க. 2 years தான் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி. இங்கே தான் கொஞ்சம் கடுப்பாகுது. அண்ட் 30,000 km தான் which ever hits you first. அண்ட் அடிஷ்னல் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. குட் ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தா இந்த வண்டியோட நெகட்டிவ் LCD டிஸ்பிளேல அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பார்க்க வண்டி ஓட்டும் போது. அண்ட் குவைட் கம்ஃபர்டபுள் டு ரைட் இந்த சிட்டி. சும்மா வலிச்சு நல்லா ஓட்டலாம். அந்த ரைட் ஹேண்ட்லிங்கு நல்லா இருக்கும். அண்ட் ஒரு ஈகோ இண்டிகேட்டர் இருக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபியூல் எஃபிஷியன்சி இதை எடுத்து வந்து கொடுக்கறதுக்கு. பேட் ஸ்டெப்னு பார்த்தா ஒரு LED இண்டிகேட்டர் கூட கிடையாது. அண்ட் இட் ஆக்சுவலி மிஸ்ஸஸ் அவுட் ஆன் தி FZ அக்ரெசிவான ஒரு ஸ்டைலிங் ஒன்று இருக்கும்ல, அதுதான் இதில் மிஸ் ஆகுது. என்னமோ வேணும்னு பிளாஸ்டிக் பேனல்ஸ் அங்கங்கே க்ரோம் ஃபினிஷிங் குத்து மஸ்குலராக காட்டின மாதிரி ஒரு டிசைன் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டார்டிங்கில் வரும்போது நல்லா இருந்தது. இப்போ போ என்னையா ஏன் இப்படி மூஞ்சி வச்ச மாதிரி பண்ணுறீங்கன்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் ஆக்சுவலி பர்ஃபார்மன்ஸாக லாங் லாஸ்டிங்கான ஒரு இன்ஜின் லைஃபா அப்படின்னு பார்த்தா FZக்கு ஒரு கும்பிடே போடலாம். நல்ல வண்டி. ஓகேப்பா, இது செட் ஆச்சா உங்களுக்கு? இதுவும் செட் ஆகலைன்னா இன்னொரு 3000 ரூபாய் ஜாஸ்தியில் இன்னொரு RTR வச்சுக்கிறேன். INR 1,42,026 rupeesல ஒரு RTR 164V. ஆமாப்பா, நிறைய அப்பாச்சி இருக்குதான். ஏன் நிறைய பல்சர் இருக்கும்போது நிறைய RTR இருக்கக்கூடாதா? என்ன தப்புங்கிறேன்? நீங்கள் போகிறச்சா டீ சாப்பிடுவீங்க, தம் அடிப்பீங்க, சினிமா பார்ப்பீங்க. TVSக்கு போகிறச்சா டக்குன்னு ஒரு RTR லான்ச் பண்ணுறாங்க. அதெல்லாம் கேட்கக்கூடாது நீங்கள். RTR 164V 159.7cc BS6 compliant fuel injected oil cooled engine, 17.39 bhp at 9,250 rpm and 14.73 Nm at 7,250 rpm. Single cylinder 62 mm bore, 52.9 mm stroke, 4 valve engine and 10:1 compression ratio, 5 speed gearbox, wet multiplate clutch, 12 liter fuel tank, 45 km/L owner reported mileage, 540 km per tank வந்து இதோட ரைடிங் ரேஞ்ச். அண்ட் டாப் ஸ்பீடு 114 km/h வரைக்கும் வைப்ஸ் இல்லாமல் அந்த வண்டி கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் அச்சு சொல்கிறேன். அண்ட் சிங்கிள் சேனல் ABS, 270 mm டிஸ்க்கு முன்னாடி, 200 mm டிஸ்க்கு பின்னாடி, டியூவல் பிஸ்டன் கேலிப்பர்ஸ் அண்ட் அலாய் வீல்ஸு, டியூப்லெஸ் டயர்ஸ், முன்னாடி பின்னாடி 17-inch வீல்ஸு, ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் ஃபோர்க்கு, பின்னாடி மோனோஷாக். அண்ட் 147 kg தான் வண்டியோட ஓவரால் வெயிட்டு. அண்ட் வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸு 180 mm. ஆஃப் ரோடிங்க்கு இப்போ பார்த்த வண்டியை விட ஓரளவுக்கு பரவாயில்ல. எல்லா அப்பாச்சியுமே 180 தான் ஸ்டாண்டர்டாகவே. அண்ட் வண்டியோட சீட் ஹைட்டு 800 mm. இதை தான் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணணும். ரொம்ப குள்ளமாக இருக்கிற ஆளுங்களுக்கு தர கொஞ்சம் லைட்டாக கால் பை டிப்பிட்டோ ஆகும், நோட் பண்ணிக்கோங்க. ஹைட்டான ஆளுங்களுக்கு இப்போ தான் அப்பாச்சி கொஞ்சமாக உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு, மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் மொத்த அசம்பிளியும் டபுள் கிரெடில் ஸ்பிளிட் சிங்க்ரோ ஸ்டிஃப்ல எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சுருப்பாங்க. 5 years ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி ஆர் 60,000 km whichever hits you first. அடிஷ்னல் ஃபீச்சர்னு பார்த்தா
டிவிஎஸ் கிட்ட அச்சீவே முடியாது இந்தியன் கம்பெனிஸு. 3 ரைட் மோட்ஸ் இருக்குது: அர்பன், ஸ்போர்ட் அண்ட் ரெயின், கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், ரேஸ் டியூட் ஃபியூல் இன்ஜெக்ஷன், கிளைட் த்ரூ டெக்னாலஜி, ரேஸ் ட்ரிவன் O3C இன்ஜின் அண்ட் வேவ் பைட் கீ. வேறு லெவலில். அண்ட் குட் ஸ்டஃப்னு பார்த்தா இந்த வண்டி சிட்டியில் ரைட் பண்ணுறதுக்கு பயங்கர ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்ஜின் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும், 4V வேறு. அண்ட் ஒரு சூப்பரான இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர், மற்ற அப்பாச்சி மாதிரி போர் அடிக்காது இது. அண்ட் பேட் ஸ்டஃப்னு பார்த்தா நான் சொல்லுவேன், அப்புறம் அப்பாச்சி வச்சுக்கிறவங்க கோச்சிப்பீங்க. வண்டியோட ரைட் குவாலிட்டி எந்த அளவுக்கு நல்லாயிருக்கோ அந்த அளவுக்கு பில்ட் குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் டேங்கை டைட்டாக பிடிச்சி லெஃப்ட் ரைட்டுன்னு ஆடுங்க, அது ஆடும். அதே எடுத்துன்னு போய் பல்சர்லையோ இல்லை வேறு ஏதாவது கம்பெனி பைக்லையோ போய் பண்ணுங்கள், அது ஆடாது. வானா அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் கோச்சிக்கு போகிறீங்க, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஒரு ஸ்போர்ட்டியரான ஸ்ப்ளிட் சீட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 164V கையிலே பிடிச்சிருக்க முடியாது. பட் பரவாயில்ல, எனக்கு அது ஓகே தான். உங்களுக்கு எப்படி? அட இதுவும் உங்களுக்கு செட் ஆகலைன்னா சரி, இன்னொரு 11,000 ரூபாய் உங்களாண்ட இருக்குதா, பெஸ்ட்டு பில்டு குவாலிட்டியான ஒரு வண்டி காட்டுறேன். இந்தாங்க, இதுதான் ஜிக்ஸர் 150. 1,56,890 ரூபாய் ஆன் ரோடு இன்னைக்கு இது. அண்ட் இந்த காஸ்ட்டுக்கு ஃபேன்சியாக எதுவுமே இல்லைனாலும் செக்மெண்ட்லேயே இன்ஃபேக்ட் ஒரு சில 3 lakh ரூபீக்கு ரேஞ்சில் இருக்கிற வண்டியை விட இந்த வண்டி சாலிடான பில் குவாலிட்டி ஆஃபர் பண்ணும். அதுதான் ஜிக்ஸர் உங்களுக்கு. 155cc BS6 compliant fuel injected air cooled engine, 13.41 bhp at 8000 rpm and 13.8 Nm at 6000 rpm, single cylinder, 56mm bore, 62.9 mm stroke, 2 valve and 9.8:1 compression ratio, 5-speed gearbox, wet multiplate clutch, 12-liter fuel tank, 45 km per liter owner reported mileage. So riding range 540 km per tank, single channel ABS, 266mm disc முன்னாடி and 240mm disc பின்னாடி, dual piston calipers and alloy wheels, tubeless tires, முன்னாடி பின்னாடி 17-inch wheels, and frontல telescopic suspension, பின்னாடி swing arm, very normal swing arm, and 141 kg இந்த வண்டியோட overall weight and ground clearance 160mm. வண்டியோட சீட் ஹைட்டு 795. ஸோ குள்ளமான மனிதர்களுக்கும் மீடியம் ஹைட்டில் இருக்கிற மனிதர்களுக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓவரால் அசம்பிளி டைமண்ட் ஃப்ரேமில் எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சுருப்பாங்க. 2 years தான் இந்த வண்டியோட ஸ்டாண்டர்ட் வாரண்டியே, ஆர் 30,000 km, விச் எவர் ஹிட்ஸ் யூ ஃபர்ஸ்ட். சுசுகி இங்கே தான் கொஞ்சம் மனசை காயப்படுத்திட்டாங்க. பட் இந்த வண்டியோட பில் குவாலிட்டி அதை மேட்ச் பண்ணிடுச்சு. இந்த வண்டியோட ஸ்பெஷல் ஃபீச்சர்னு பார்த்தா அதில் இருக்கிற டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர். அதை தவிர இந்த வண்டியில் ஃபேன்சி ஃபீச்சர்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. வண்டியோட குட் ஸ்டஃப், ஈஸி டு ரைட் இந்த சிட்டி, சூப்பராக வளைஞ்சு நெளிஞ்சு நல்ல ப்ரெசன்ஸாக சாலிடாக ஓட்டலாம் இந்த வண்டியை. அண்ட் கெட்ஸ் அ ஸ்மூத் அண்ட் பொட்டன்ட் இன்ஜின். ஒரு கம்ஃபர்டபுளான எர்கனாமிக்ஸ் வண்டி ஓட்டும்போது. வண்டியோட பேட் ஸ்டஃப்னு பார்த்தா ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும், போக போக உங்களுக்கு பழகிடும். ஆனால் அது அண்ட் வண்டியோட ஹெட்லாம்ப் இலுமினேஷன் அது ஒரு ஜோக்கு, ரொம்ப மட்டமாக இருக்கும். அட என்ன பண்ணி பழைய வண்டிலாம் காட்டுற, கோதல புது வண்டிலாம் எதுவுமே இல்லையா நீங்கள் கேட்குறது எங்கள் காதில் விழுது. உங்களாண்ட இன்னொரு 4,000 ரூபாய் வச்சுக்கிறீங்களா? வாங்க, 1,60,890 ரூபீஸ்க்கு உங்களுக்கு 2 வண்டி காட்டுறேன். பல்சர் N250 அண்ட் அதோட ஒரு 2,000 ரூபாய் மேலே போட்டிங்கன்னா பல்சர் F250. 249cc BS6 compliant fuel injected oil cooled engine, 24.1 bhp at 8,750 rpm and 21.5 Nm at 6,500 rpm, single cylinder, 72mm bore, 61.17mm stroke, 2 valve engine, 10.3:1 compression ratio, 5-speed gearbox, assist and slipper clutch வருது, and 14-liter fuel tank, 35 km per liter தான் owner reported mileage. So riding range ஒரு 490 km per tank வரும். Single channel ABS, 300mm disc முன்னாடி, 230mm disc பின்னாடி, dual piston calipers and alloy wheels, tubeless tires, முன்னாடி பின்னாடி 17-inch wheel, telescopic 37mm frontல and monoshock பின்னாடி, ஒரு ஹம்பிளான monoshock அது, and 162 kg தான் இந்த வண்டியோட ஓவரால் வெயிட் and ground clearance 165mm. வண்டியோட சீட் ஹைட்டு 795. ஸோ குள்ளமான மனிதர்களுக்கும் பக்காவாக இருக்கும், நார்மலான மனிதர்களுக்கும் பக்கா இருக்கும். ஓவர் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு இது ஒத்து வராது. வானம் இந்த ஹைட்டான மனிதர்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு தனி லிஸ்ட்டு நான் பாப்புலேட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் வேணால் சேனலில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மொத்த அசம்பிளியும் ஒரு டியூப்லர் ஃப்ரேமில் எடுத்து வந்து உட்கார வச்சிருப்பாங்க. 5 years ஸ்டாண்டர்ட் வாரண்டி அண்ட் 75,000 km, விச் எவர் ஹிட்ஸ் யூ ஃபர்ஸ்ட். இங்கே தான் பஜாஜ் நம்ம மரியாதையை சம்பாதிக்கிறாங்க. நல்ல சர்வீஸு, ஒரு எக்ஸ்டெண்டடான ஒரு லென்த்தியான ஒரு வாரண்டி ஸ்கீம். குட் ஸ்டஃப் அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஸ்டைலிங், ஒரு மாதிரி என்ன வண்டி இது அப்படின்னு பார்க்க வச்சிரும் நம்ம வண்டியை. அண்ட் 250cc இன்ஜினுக்கு அந்த வண்டி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தருது. அண்ட் வண்டிங்களோட ஆஃப்டர் சேல் சர்வீஸு அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க் ரீச்சு
வேறு லெவல் எக்ஸ்டென்சிவ். சிம்பிள் இன்ஜினியரிங்ன்றதுனால பொறுப்பாக சிறப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் ஏதாவது ஒரு ரீகம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னா டக்குன்னு அட்டன் பண்ணுவாங்க. பஜாஜ் கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க சர்வீஸு, கம்ப்ளைண்ட்ஸ் கம்மியாக வருதுன்றது தான் சொல்ல வரேன். இந்த வண்டியோட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தா, ஸ்பெஷல் ஃபீச்சர் இந்த வண்டியில் பெருசாக எதுவுமே இல்லை. பேக் ஸ்டஃப் என்னென்னு பார்த்தா டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. பட் ஆனால் விலையை ஏற்றி விற்றுருவாங்க, ஸோ பரவாயில்ல வேணாம். ஃபிட் அண்ட் ஃபினிஷு இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். ஏன்னா இதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் ஒரு பெட்டர் சாலிட் குவாலிட்டியாக வண்டிங்க இருக்குது தான். அண்ட் ப்ளூடூத் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் இல்லை. பஜாஜ் ஏன் இந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டாங்கன்னே தெரிலப்பா. அப்படியே டைட்டாக பண்ணவே மாட்டேன்னு. எப்படி லேட்டஸ்ட்டான வண்டி இது பிடிச்சிருந்ததா? இதுவும் பிடிக்கலன்னு வைங்களேன், ஓகே மனசை தளர விடாதீங்க. இதை விட கொஞ்சம் பவர் கம்மி ஆனால் வெர்சடைல் அண்ட் ஹை டிமாண்டில் இருக்கிற ஒரு பைக் சொல்கிறேன். இதை விட 100 ரூபா தான் ஜாஸ்தி. 1,62,916 rupees. அதுதான் Yamaha F250. தமிழ் மோட்டோ விளாகிங் கம்யூனிட்டிக்கு முத்தா 2 அருமையான விளாகர்ஸை முன்னுக்கு கொண்டு வந்து விட்ட பைக் இதுதான். இந்த பைக்கு டெஸ்ட் ட்ரைவ்க்கு 1 வருஷமாக வெயிட் பண்ணியிருக்கிறேன். பைக்கே இல்லை, அந்த அளவுக்கு டிமாண்டுன்றாங்கப்பா. 249cc BS6 compliant fuel injected air cooled engine, 20.51 bhp at 8000 rpm and 20.1 Nm at 6000 rpm. Single cylinder 74mm bore, 58mm stroke, 2 valve engine and 9.8:1 compression ratio. 5-speed gearbox, wet multiple disc and 14 liter fuel tank, 37 km/L தான் இந்த வண்டியோட மைலேஜ். அண்ட் அப்போ ரைடிங் ரேஞ்ச் எவ்வளோ வரும்? ஒரு 518 km/tank வரும். அப்படியே கூட்டி கழிச்சு பாருங்கள், கரெக்டாக வரும். டியூவல் சேனல் ABS, 282mm டிஸ்க்கு முன்னாடி, 220mm டிஸ்க்கு பின்னாடி, ஃப்ரண்ட்டில் டியூவல் பிஸ்டன் அண்ட் ரியரில் சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர், அலாய் வீல்ஸு, டியூப்லெஸ் டயர்ஸு, முன்னாடி பின்னாடி 17-inch வீல்ஸு, ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் ஃபோர்க்கு அண்ட் பின்னாடி 7-step அட்ஜஸ்டபிள் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் பின்னாடி. வண்டியோட வெயிட்டு 153 கிலோகிராமு அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸு 160 mm. வண்டியோட சீட் ஹைட்டு 795 mm. ஸோ குள்ளமான மனிதர்கள், கொஞ்சம் மீடியமான மனிதர்கள், ஓரளவுக்கு உயர்ந்த மனிதர்களுக்கு பக்காவாக இருக்கும். டைமண்ட் டைப் சாசி இந்த மொத்த அசம்பிளி எடுத்து உட்கார்றது. அண்ட் 2 year தான் ஸ்டாண்டர்ட் வாரண்டி அண்ட் 30,000 kilometers which ever hits you first. ஸ்பெஷல் ஃபீச்சர்னு பார்த்தா இந்த வண்டிலையும் சரி, இதுக்கு முன்னாடி பேசின F250, N250 இது எல்லாத்துலேயுமே ஒரு ஃபோன் சார்ஜர் கனெக்ஷன் வரும், USB. அது ஒரு நல்ல ஃபீச்சர். சிட்டியில் ரைட் பண்ணுறதுக்கும் லாங் ரைட்ஸ்லையும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதில் இல்லாத ஒரு விஷயம் இதில் இருக்குது அப்படின்னா ப்ளூடூத் கனெக்ஷன். நீங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணி கனெக்ட் எக்ஸில் உங்களோட ரைட் டேட்டா, மால் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி இதில் பல விஷயங்களை பார்த்துக்கலாம். பட் அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னா ஓகே, அது இருக்குது இந்த வண்டியில், எடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். குட் ஸ்டெஃப்னு பார்த்தா சிட்டியில் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ, ஹைவேஸில் இது வேறு லெவலில் இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஒரு ஆர்டல்ஸ் ஆஃப் டார்க் இந்த வண்டியில் முறுக்க வாடா போகலான்னு அண்ட் கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் பொசிஷன் லாங் ரைட்ஸில். பேட் ஸ்டெஃப்னு பார்த்தா ஹை ரெவ்ஸில் பயங்கர வைப்ஸ் கிக்கின் ஆகும் இந்த வண்டி. அது உங்களால் டாலரேட் பண்ண முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரில. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் என்னடா இது அப்படின்னு ஆகிடும். அண்ட் அந்த கீர் பாக்ஸ் ஒரு மாதிரி கிளங்கியாக இருக்கும், டொக்குன்னு அது மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். இதுவும் செட் ஆகலையா? சரி, மேலே ஒரு 400 ரூபா போட்டால் அப்பாச்சி RTR 204V வரும். மாவனை இந்த பைக் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணலன்னு வையேன், உன்னை வேறு எந்த அஃபோர்டபுள் பைக் இன்ஜினியரிங் அண்ட் R&D இம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. சீரியஸாக 1,63,320 rupees ஆன் ரோட் சென்னையில் 197.75cc BS6 compliant fuel injected oil cooled engine, 20.54 bhp at 9,000 rpm and 17.25 Nm at 7,250 rpm. Single cylinder 66mm bore, 57.8 mm stroke, 4 valve engine, 10:1 compression ratio, 5-speed gearbox, wet multiplate slipper clutch with 5-plate adjustment and 12 liter fuel tank, 38 km/L mileage and 456 km/tank riding range. 127 km/h வரைக்கும் வண்டியோட டாப் ஸ்பீடு வைப்ஸே எல்லாம் எத்தனை போகும்னு சொல்கிறேன், நீங்கள் ஓட்டி பார்த்தா தான் நம்புவீங்க. அண்ட் டியூவல் சேனல் ABS, 270mm டிஸ்க்கு முன்னாடி, 240mm டிஸ்க்கு பின்னாடி, டியூவல் பிஸ்டன் கேலிப்பர்ஸ், அலாய் வீல்ஸு, டியூப்லெஸ் டயர்ஸு, 17-inch வீல்ஸும் முன்னாடி பின்னாடி, ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் வித் ப்ரீலோட் அட்ஜஸ்டர் அண்ட் மோனோ டியூப் மோனோ ஷாக் பின்னாடி. 152 kilograms தான் வண்டியோட ஓவரால் வெயிட்டு அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸு 180 mm. அண்ட் வண்டியோட சீட் ஹைட்டு 800. உயர்ந்த மனிதர்களை அஃபோர்டபுளாக ஒரு வண்டி வான்னு வரவேற்குதுன்னா அது RTR தான். பட் அவசரப்பட்டு போய் தாண்ட நின்றாதீங்க. இந்த வண்டியோட குனிஞ்சு ஓட்டுற ஃபார்மேட்டு ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு செட் ஆகுது. நீங்கள் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஓட்ட ட்ரை பண்ணுங்கள் அண்ட் அது செட் ஆகிடும். அண்ட் இந்த வண்டியோட அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன விஷயத்தில் கூட
உங்களால் இந்த வண்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளச் லீவரை கூட ஒரு 3 ஸ்டெப்ஸில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சஸ்பென்ஷனை ப்ரீலோட வெறும் ஒரே ₹1 காயின் வச்சு கூட உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஃபன்னில். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸ் அடிஷ்னலாக இதில் இருக்குது. ரேஸ் டியூன், ஃபியூல் இன்ஜெக்ஷன், கிளைட் த்ரூ டெக்னாலஜி, டெடிகேட்டட் இன்ஃபோ ஆர் கண்ட்ரோல் ஸ்விட்ச், கிராஷ் அலர்ட் சிஸ்டம், வேவ் பைட் கீ, ரேஸ் ட்ரிவன் O3C இன்ஜின் அண்ட் ப்ளூடூத் வச்சுக்கின்னு நீங்கள் ரைட் டேட்டாலாம் பார்த்துக்கலாம். அதனால் நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரில, பட் பார்ப்பீங்கன்னா இந்த ஆப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அடிக்கடி இந்த ஆப் கிராஷ் ஆகும். இன்னும் கூட அப்டேட்டில் அது சரி பண்ணலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் உஷாராக இருங்க அதில். அண்ட் ரொம்ப பொட்டென்ஷியலான ஒரு இன்ஜின், வெரி ரிஃபைன் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஓவரால் குவாலிட்டி ஓகே நைஸ். ஆனால் பில் குவாலிட்டி அப்பாச்சி கொஞ்சம் இம்ப்ரூவ் தான் பண்ணணும். ஆனால் சொன்னால் நீங்கள் கோச்சிப்பீங்க. நெகட்டிவ்னு பார்த்தா இந்த வண்டி பெட்டர் பிரேக்ஸ் வரலாம். ஏன்னா இந்த வண்டி நல்லா பர்ஃபார்ம் ஆகுது, ஆனால் அடித்தா புசுக்குன்னு நிற்க மாட்டேங்குது. வண்டியோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி அண்ட் வைப்ரேஷன்ஸு ஹை ரெவ்ஸில் எப்பா சாமி போதோண்டா அப்படின்ற மாதிரி ஒரு உதிரல் ஒன்று வரும். அண்ட் இந்த டிஆர்எல்லையும் சரி, இந்த ஹெட்லைட் பொசிஷனிங்லையும் பாருங்களேன், ஹெட்லைட்டு வானத்தில் அடிக்கும், ரோட்டில் அடிக்காமல். சரியான காமெடி பீஸ் இந்த மேட்டரில் மட்டும் இந்த வண்டி. ஆனால் இதுக்கெலாம் அப்பாற்பட்டு ஓவராலாக பார்த்தா டெக்கியான ஒரு நேக்கட் ஸ்போர்ட்னா அப்பா இந்த வண்டிக்கிட்ட யாவனுமே வர முடியாதுப்பா இப்போ இந்தியாவில். அவ்வளோதான் மக்களே, என் வேலையை நான் முடிச்சிட்டேன். 1.25 lakhsலேருந்து 1.65 lakhs வரைக்கும் என்னென்ன பைக்கு பக்காவாக செட் ஆகி பிட்டாகும்னு சொல்லி இங்கே அட்டவணை போட்டு உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதை பார்த்து ஏதாவது ஒன்று ஓகே பண்ணிக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் ஏதாவது ஒரு பைக்கை ஓகே பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த லிஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு பைக் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நான் சொன்னது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருந்தது, இல்லை ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கைபர்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கலீக்ஸு யாராவது புது பைக் வாங்க போகிறாங்க, ஆனால் என்ன பைக் வாங்குறதுன்னு தெரியாமல் மண்டை காஞ்சி போய் உட்காந்துருந்தாங்கன்னா தட்டி விடுங்க. உங்கள் வாட்ஸ்அப், ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் குரூப்பு, காலனி குரூப் எல்லாத்துலேயுமே யாருக்காவது ஒருத்தருக்கு பிரோஜனமாக இருக்கட்டும். அண்ட் 1.65 வரைக்கும் தான் கவர் பண்ணேன். இந்த 1.65 lakhsலேருந்து 4 lakhs வரைக்கும் கவர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். ஓகேவா? ஹாப்பியாக இருங்க மக்களே. சந்தோஷன்றதே வெளியில் தேடுறதில்ல, நம்மளை சுற்றி நம்மளுக்குள்ளே தேடிக்கிறது தான். அதை மறந்துடாதீங்க. பைக் இருக்கோ இல்லையோ, வாங்குகிறோம் வாங்கலை, அதுக்கெலாம் அப்பாற்பட்டு சந்தோஷமாக இருங்க. இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான்.